ரோமருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 16ஆம் அதிகாரம். பரிசுத்த வேதாகமத்தில் ஒவ்வொரு திருச்சபைகளை குறித்தும் அநேக திட்டங்களை வைத்தார். ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஒவ்வொரு கோணத்திலே பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். ஒவ்வொரு சபைகளும் ஏதோ ஒன்றிலே சிறப்புடையவர்களாக இருந்திருக்கிறார். ஆமாம், ஒவ்வொரு சபைகளும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. நீங்கள் நல்லா கவனிங்க. ரோமருக்கு அவர் எழுதும்போ அந்த சபையின் சிறப்பு என்ன? கீழ்ப்படிதல். கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் பொழுது அந்த சபையின் சிறப்பு என்ன? நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. ஒவ்வொரு சபையினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. தெசலோனிக்கே சபையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது உங்கள் விசுவாசம் யாவருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தெரிய வந்திருக்கிறது அப்படி சொல்றார். இப்போ ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு திறமை இருக்கிறது. நான் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவேன். நீங்கள் யாரோ ஒருவரை போல இருக்க ஒரு நாளும் முயற்சி செய்யக்கூடாது. ஏனென்றால் ரோம சபைக்கு தேவன் கொடுத்த தாளந்து கிருபை வேற, கொரிந்திய சபையின் பின்னணியம் வேற, அவர்களுக்கு கொடுத்த தாளந்து அபிஷேகம் வேற. அதனால அவர்களை மாதிரியே நீங்க வரணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஒருவரை மாதிரி வரதா இருந்தா அது இயேசுவ மாதிரி தான். ஆமென். அது மாதிரி சில ஊழியங்களில் நீங்க கலந்து கொள்ளும் பொழுது சில சபைகளில் இருக்கிற ஆவிக்குரிய தன்மை, தரம், முயற்சிகள், பிராக்டிசஸ் இது இருக்காது. உடனே நீங்க அந்த பாஸ்டர் மோசம், இந்த பாஸ்டர் கொள்ள, அந்த சபை மோசம், இந்த சபை கொள்ளான்னு சொல்லப்படாது. அந்த ஊர்ல அப்படி இருந்தால் தான் சரியாகும். அதனால் அவங்க அப்படி இருக்காங்க. இந்த ஊர்ல இப்படி இருந்தால் தான் சரியாகும். அதனால இந்த ஊர்ல இவங்க அப்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால யாரும் சிறந்தவர்களும் அல்ல, யாரும் மோசமானவர்களும் அல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜார்க்கண்ட் போயிருந்தப்ப உண்மையிலேயே நானும் என்னோடு வந்த என் அன்பு போதகரும் ஒரு சிநேகிதனும் நாங்கள் இணைந்து இரவில் பேசி கொண்டிருக்கும் பொழுது, அமேன், பொதுவாக காலை கூட்டத்தில் 2-3 செக்ஷன்ல எல்லாம் அவங்க பாஸ்டர் ரொம்ப பெரியவர், அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், அங்கே பிரசிங்கார், இங்கே பிரசிங்கார்னு எல்லாம் சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்து கடுப்பாய் போயிட்டேன். அப்புறம் கடைசி ஃபைனல் செக்ஷனில், அன்னைக்குள்ள ஃபைனல் செக்ஷனில் சொல்லி 100% சொல்லுதே, இந்த ஊரில் எல்லாம் வந்தால் ஒரு வாரம் கூட நான் தாக்கு பிடிச்சிக்கிட மாட்டேன். நம்ம என்னதான் பிரசிங்கியாராக இருந்தாலும் அந்த கிராமத்தில், அந்த ஊரில், அந்த வடதேசத்தில் அதற்குரிய அழைப்பும் அபிஷேகமும் உள்ள மனிதனால் மட்டும்தான் நாம் ஊழியம் செய்ய முடியும். ஊழியம் செய்ய முடியும். எவ்வளோ 1000 வருஷங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த ஊரில் என்னால் ஒரு வாரம் தாக்கு பிடிக்க முடியாது. பிரசங்க என்ன பிரசங்கம், நிற்கவே மாட்டோம்ல. அதனால தான் யாரும் சிறந்தவர்கள் அல்ல, அவர்களை ஆண்டவர் கிருபை கொடுத்து அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில ஆட்கள் நினைப்பாங்க, எனக்கு அக்காளுக்கு கிடைச்ச புருஷன் எனக்கு கிடைச்சிருந்தா நீ தூங்கி செத்திருப்ப இதுக்கு முன்ன. அதெல்லாம் சரியாது. அவளுக்கு அவன் தான் சரியாகும், உனக்கு இவன் தான் சரியாகும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் மட்டும் நல்லா இருக்கணும்னு பார்க்குறியே, அந்த புருஷன் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைப்பானா இல்லையா? நீ ஒரு தடவையாவது ஒன்றை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? சும்மா சேட்டை பண்ணப்பட. சரி, கர்த்தர் நல்லவன். அப்போ கவனிக்கணும், அவன் தேவ பிள்ளைகளை அவர்களுடைய கிருபையும் படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே வருகிறார். இன்னும் நடத்துவார், இனிமேலையும் நடத்துவார். ஆமென். ஆமாம், அவளும் சொன்ன உடனே சிலர்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. நீங்கள் சோர்ந்து போனீங்க, இந்த சாஃப்ட்வேர் நமக்கு கிடையாது. கரெக்ட். இப்போ எல்லாரும் எடுங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம். கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் இருக்கு. அவ்வளோ நேரம் ஒரே ஒரு காரியத்தை நாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்ம எதிர்பார்க்கிறபடி கீழ்ப்படியாத உடனே அந்த மனிதர்களை நம்ம கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்துறோம்? ஒரு முத்திரை குத்தி விடுகிறோம். இவர்கள் பயனில்லாதவர்கள், இவங்க கீழ்ப்படியாதவர்கள், இவர்கள் செயல்படவே கூடாதவர்கள் தப்பு நம்ம சொல்லிடுவோம். பாரு, சில மனிதர்களுடைய வாழ்வின் கீழ்ப்படியாமைகளுக்கு பின்
சில ரகசியங்கள் இருக்கிறதை நான் கண்டேன். இப்போ இந்த இடத்துல கவனிங்க, ரோமர் எதிலிருந்து நம்ம படிக்கிறோம்? ரோமர் 16:19, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்க கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரியும். இந்த ரோம திருச்சபையை மாதிரி இந்த வசனத்தை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்கள் அடையாளம் காணத்தக்க இந்த கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் நோக்கம். பாருங்க, 2000 வருடமா இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் பேசும் பொழுது அல்லது படிக்கும் பொழுது, பிரசங்கிக்கும் பொழுது அவரை குறித்து நீங்க என்ன படிப்பீங்க? அவர் மரண பரியந்தம் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நமக்கு இன்னும் ஒரு மாதிரியாய் இருக்கிறது. அதே மாதிரி ரோம திருச்சபையினுடைய கீழ்ப்படிதல் எல்லாரும் அறிந்தார்கள், அந்த சபையா கீழ்ப்படுகிற சபை அப்படின்ட்டு. ஆனால் சில நேரங்களில் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம எதிர்பார்க்கிற அளவிற்கு சில கீழ்ப்படிதல்கள் வரவில்லை. இப்போ நம்ம ஒரு காரியத்தை போன வாரம் எதை முடிச்சோமா? பயம். சில மனிதர்களுடைய வாழ்வில் இருக்கிற பயந்த சுபாவங்கள், பயம் அநேகர்களை கீழ்ப்படிய விடுறதில்லை. இப்போ அவங்க கீழ்ப்படிய வேண்டாம், பாசுக்கு கீழ்ப்படிய கூடாது, கணவனுக்கு கீழ்ப்படிய கூடாது, மனைவிக்கு கீழ்ப்படிய, பிள்ளை அம்மாவுக்கு கீழ்ப்படிய கூடாது, பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று சொல்கிற பக்குவம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அந்த கேரக்டர் என்ன தெரியுமா? ஒரு பயம். எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம். அடிக்கடைச்சுங்கிற பயத்தில் பிள்ளைகள் பொய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அவர்களுக்கு உங்கள்கிட்ட பொய் சொல்லணுங்கிற இல்லை, அப்படி கிடையாது. அப்பாவை ஏமாற்றணும், அம்மாவை ஏமாற்றணும், பாஸ்டரை ஏமாற்றணும்னு கிடையாது. இன்னும் பேசி விடுவார்களோ, அது நமக்கு சாபமாயிருமோ, அந்த ஒரு பயம் அநேகரை பயந்தா கீழ்ப்படிய விடாமல் செய்தது. அதாவது அதுக்குன்னு சொல்லி நம்ம அதை பாசிட்டிவாக எடுக்க முடியாது. அதனால பயத்தை விட்டு நம்ம வெளியே வந்து ஆகணும். அதாவது சவுலின் கேரக்டருங்கிறது பயம். தேவனால் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அந்த தைரியம் அந்த மனுஷனுக்கு கடைசி வரைக்கும் வரல. அந்த பயம்தான் அவரை பலிபீடம் ஏற பண்ணிச்சு. அந்த பயம்தான் அவரை சவுலின் சால்வையை சாமுவேலின் சால்வையை கிழிக்க பண்ணிச்சு. மனிதனை கண்ட அந்த பயம்தான் யுத்த களத்துக்கு வரைவிடாமல் அவரை மறைச்சு வச்சிச்சு. அவருடைய பயம்தான் ரஸ்துக்கள் வைக்கிற, தளவாடங்கள் வைக்கிற அந்த அறைக்குள்ள போய் ஒதுங்க பதுங்க வச்சது. அல்லாத பட்சத்தில் சவுலை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, சிங்கத்தை பார்க்கிலும் பலமும் கழுகை பார்க்கிலும் வேகமும் உடையவர்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறார். அவ்வளவு வேகமா செயல்படுகிறவர்கள் அவங்க 2 பேரும். சவுலும் யோனத்தானும் இறந்த பிறகு தாவீது பாடுகிற பாடலாக்கும் அது. தாவீது சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. தாவீது சும்மா கிடக்கிற சாதாரண மனிதர்களை உயர்ந்தவர்கள்னு சொல்லுகிறவர் அல்ல. பயங்கரமான யுத்த வீரன் தாவீது. அந்த தாவீது ஒரு மனிதனை சிங்கத்தை பார்க்கிலும் வேகமுடையவன் என்று சொல்லணும்னா சவுல் சாதாரணமானவர் கிடையாது. ஆனால் அசாதாரணமான சவுலை சாதாரணமான ஒரு பயம் செயல்பட விடாமல் தடுத்து விட்டது. தேவனுக்கு கீழ்ப்படிய விடாமல் என்ன செய்திருச்சு? ஆமாம், மனிதர்களை கண்ட பயம், சமுதாயத்தை கண்ட பயம். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் பயம் என்கிற ஒரு ஆவிக்கு உடன்படவே கூடாது. ஒருவேளை அந்த சுபாவம் இருக்குதுன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அதிலிருந்து வெளியே வரணும். நீங்கள் யாராகிலும் பாஸ்டரையா ஒரு ஓயாத பயம். சில ஆட்களை பாருங்க, வீட்டில் இருந்தாலே இப்படி பார்த்து இருப்பான். இப்படியே இருக்கு. ஏதாவது ஒரு சத்தம், சும்மா கையிலேருந்து ஒரு பொருள் கீழே விழுகிற சத்தம் கேட்டுட்டா போதும் இப்படின்ட்டுவான். இந்த பூமி எதிர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். சில ஆட்கள் எல்லாம் அப்படித்தான். அது ஒரு பய ஆவி, பயப்படுகிற குணம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அது தேவ பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. அந்த கேரக்டர் உங்களுக்கு இருக்கும்னா அதுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் வாங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆவி. அது உங்களை எதையும் செய்ய விடாது. சில ஆட்களை எல்லாம் ஊழியத்துக்கு எழும்பவே விடாது. நல்ல கிருபை வச்சுருப்பாங்க, நல்ல தாளந்து வச்சுருப்பாங்க, நல்லா படிக்க திறமை இருக்கும். யாராவது ஒருத்தர் படிங்க அப்படின்னு சொன்னால் எடுத்து வச்சிருப்பான், பெப்பரப்பேன்னு பார்த்துட்டு இருப்பான்.
பயம் ஆரம்பிக்கிறது. யாராகிலும் ஒருத்தர் முன்னாடி வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டா தோத்துறோம். ஜெபம் பண்ண முடியும், ஆனால் ஒரு பயம். நல்லா ஜெபிப்பாங்க. சில பிள்ளைகள் அப்படித்தான். ஆரம்ப காலத்தில் நான் இப்படி இன்னார்னு சொல்ல மாட்டேன், ஆவியில் ஏவப்படுகிறவர்கள். யாருக்கும் ஏவாததுனால சிலருக்கு ஏவும், புரியும்னு நினைக்கிறேன். அவங்க மட்டும்தான் புதன்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் ஏவும், வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் ஏவும், சனிக்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் யாவும், ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு மட்டும்தான் யாவும். இவங்களுக்கு ஏன் ஏவுகிறது தெரியுமா? வேறு ஒருவருக்கும் ஏவாதபடியினாலே. அதுக்கும் பிறகுதான் பார்த்தேன், யாருக்கெல்லாம் ஏவாதோ அவர்களை மட்டும் கூப்பிட்டுவேன். யாரெல்லாம் அற உறக்கத்தில் இருப்பானோ அவனை கூப்பிடுவேன் நான். இப்பொழுது இன்னார் ஜோம் பண்ணுவாங்க. அப்போ தான் இப்படி யார் பேர் அது, கொரிந்தியரா நானா அப்படின்னு கேட்பான். அப்போது அந்த நிலைக்கு வர்றதுக்கு காரணம் ஜெபிப்பாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நல்ல ஜெபம் வரும். வார்த்தைகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். சில தங்கச்சிமார் தம்பிமார் ஜெபம் பண்ணுற ஜெபங்கள் எல்லாம் அப்படியே நம்மளை கட்டி போட்டுரும் அந்த வார்த்தைகள். ஆனால் அவங்களா ஜெபம் பண்ண முன் வர மாட்டாங்க. அதெல்லாம் சாசனுடைய ஒரு போராட்டம். உங்களை சவுலுக்குள்ள இருந்த ஆவி அதுதான். நல்ல திறமை இருக்கும், ஆனால் முன்னால் வர சாசு விடாது. ஒரு 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 அந்த இடத்துல தங்கச்சி வாங்க, ஒரு பிள்ளைகளுக்கு 2 கோரஸ் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பாட்டு இருக்கும், நல்ல தாளந்து இருக்கும், நல்ல வாய்ஸ் இருக்கும், ஆனால் வரமாட்டாங்க. யாராவது ஒன்று போங்க. இங்கே ஒரு ஆள் வரும், அரை குறையுமானவே உற்சாகம் உள்ள பேதுரு வருவான், ஆனால் அவனுக்கு சரியாக பாட்டு வராது, தாளம் வராது. ஆனால் இவங்க கீழே இருந்தே இப்படிம்பா, ஆனால் அவனை முன்னால் வான்னா வரமாட்டான். இது ஒரு பொல்லாத ஆவி. அந்த பிசாசு உங்களுக்குள்ளே இருக்கப்படாது. அந்த பயத்தின் ஆவி இருக்கக்கூடாது. அது உங்களை ஊழியத்தில் வளர விடாத ஆவி. அது உங்களை ஊழியத்தில் வளர விடாத ஆவி. நீங்கள் மரிக்கிறது வரைக்கும் முன்னால் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாது, உங்கள் ஊழியத்தை செய்ய முடியாது, உங்கள் தரிசனத்தை வெளிப்படுத்த முடியாது, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை வெளிப்படுத்த முடியாது. நீங்கள் ஒதுங்கி 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 நின்னீங்கன்னு வைங்க, யாரோ ஒருத்தங்க நின்று செயல்பட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். நம்ம எல்லாரும் யூதாவின் கூட்டமாக இருக்கணும். யூதா எழும்பி முந்தி புறப்பட கடவன். எல்லாருமே யுத்தத்துக்கு ரெடி, ஆனால் ஃபர்ஸ்ட்ல யார் போவா? ஆமென், தோத்துறோம். நீங்கள் எல்லாரும் யூதாவின் புத்திரராக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். தெரியாமல் சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் ஒரு அல்லேலூயா எதிர்பார்த்தேன், ஒரு ஆமீன் எதிர்பார்த்தேன். நான் ஒரு யூதாவா நான் செயல்படலான்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆமாம், யூதா எழும்பி போகிற, ஆனால் கூட சகோதரனை கூட சப்போர்ட்டு கூப்பிடுதா. அதனால் நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு வரணும். நீங்கள் பயப்படக்கூடாது. பயம் சத்துருவின் ஆயுதம், தைரியம் கர்த்தரின் ஆயுதம். சரியா? பயம் சத்துருவின் ஆயுதம், பயம் சத்துருவின் ஆயுதம், பலம் கர்த்தருடைய ஆயுதம். உங்களுக்கு திறமை இருக்குது, உங்களுக்கு கிருபை இருக்குது. கர்த்தர் பயன்படுத்துகிற எந்த இடத்துலையும் ஆவியில் ஏவப்பட்டவர்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டப்புன்னு ஜோம் பண்ணிடணும். அவ்வளோதான், உங்களை ஜெபிக்க முடியும். யார் பார்க்குறா? பேச்சுக்கே கிடையாது. ஆண்டவர் என்னை கொல்ல மாட்டார். என்னிடத்தில் தவறான வார்த்தைகள் இருந்தாலும், என்னிடத்தில் மிஸ்டேக்ஸ் ப்ரேயரில் இருந்தாலும் இயேசு என்னை தப்பாக சொல்லவே மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம குழந்தைகளாக இருக்கும் பொழுது, நம்ம அம்மா நம்ம பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட உடனே கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுனாங்க. ஆமாம், எனக்கிட்ட பிள்ளை கேட்ட ஞாபகம் இன்னும் இருக்குது. அப்பா டேய் தோசை தாடான். ஆமாம், இன்றைக்கி அவன் வந்து பாத்திரத்தை எடுத்து, நான் வெளியே போயிட்டு வந்தேன். வெளியே போயிட்டு வந்தோடனே பாஸ்டம்மா தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு மாவை எடுத்துக்கிட்டு வச்சு, இந்த தோசையை மட்டும் போட்டுருங்க நான் வந்துடுதேன்னு. உடனே நான் என்ன செய்தேன், தோசையை போட்டுட்டு அது அடுத்த சைக்கு வேண்டி காத்திருந்தேன். அப்படின்னா மறித்து போட ஒரு சை ஆச்சு, சைக்கு வேண்டி காத்திருந்தேன். அப்போ பிள்ளை பாத்திரத்தை எடுத்து என்கிட்ட கொண்டு வந்து, அப்பா டேய் தோசை தாடான்னு சொன்னேன். ஐயோ நான் பாஸ்டர், அப்பவும் நான் ரெவரண்டு தான், அப்போ நான் கன்வென்ஷன் பரிசிங்க. உனக்கு அறிவு இருக்கா? ஒரு பாஸ்டரை இப்படி பேசலாமா அப்படி நம்ம சொல்லுவோமா? அப்படி சொல்லி இருந்தால் நம்ம எல்லாம் மனுஷனாக இருக்க முடியுமா? அதுதான் நமக்கு ஆண்டவர் புரிஞ்சுப்பார். அவருக்கு கிராமர் ப்ராப்ளமே கிடையாது. அவர் அதை யோசிக்கவே கிடையாது. ஜோம் பண்ணானா என் பிள்ளை ரைட், அவ்வளோதான். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி, இன்றைய சிந்தனைக்கு நம்ம கொண்டு போகிறோம். நம்ம பாருங்க, யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நீங்கள் தேங்க்யூ 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் படிக்க கேளுங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். இப்ப இந்த வசனத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்ற, நீ நேர எகிப்துக்கு போ. எகிப்துக்கு போய் நான் அப்ரஹாமின் தேவன் என்று சொல், நான் ஈசாக்கின் தேவன் என்று சொல், நான் யாக்கோபின் தேவன் என்று சொல், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற வாக்கு தத்த தேசத்தை அவங்கள கொண்டு போய் அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், கிளம்ப சொல்லு அப்படின்னு ஆண்டவர் போய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்றதுக்கு மோசே என்ன செய்கிறார்? உற்சாகப்படுத்துகிறார். மோசேக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல மோசே ஊழியத்தை வரமாட்டேன், வேற யாராவது அனுப்பும், நமக்கு அதுக்கு சரிப்படாது, நம்ம வாய் ஒரு சைடாக இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் ஆண்டவர் கேட்குறாப்புல இல்லை. ஆண்டவர் நம்ம சௌரியத்துக்கு முடிவை எல்லாம் என்ன செய்ய மாட்டார், மாற்ற மாட்டார். அவர் சொன்னால் அப்படி நடக்கத்தான் செய்யும். அப்போ கடைசியில் ஆண்டவர் முதலாவது மோசேயை தன் வசப்படுத்துவதற்கு சில வேலையெல்லாம் செய்ய வேண்டியதாகி போச்சு. அதை நீங்கள் அற்புதம்னு சொல்வீங்களா, மேஜிக்னு சொல்லுவீங்களா, மிராக்கல்னு சொல்வீங்களா அப்படின்னெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை, பைக்குள்ளே கை போடல, என்ன கையை போட்டார், வெரி குட், கை எடுத்துப்பார். ஐயே, பைக்குள்ளே போன இடம் மட்டும் குஷ்டரோகம் இருந்துச்சு. ஐயோ குஷ்டம்னா மறுபடியும் கையில் போடல, எடுத்துப்பார், சரியாயிட்டு. இதை மேஜிக்னு சொல்லவா, மிராக்கல் சொல்லவா? அவன் அந்த மனிதனை கையில் இருக்கிற அந்த மனிதனை தன் வசப்படுத்துவதற்கு, அந்த மனுஷனை தன் ஊழியத்தின் தன் எல்லைக்குள்ள கொண்டு வரதுக்கு பெரிய பிரசங்கம், பயங்கரமான அற்புதம், ஆண்டவரே வந்து அப்படியே மிராக்கள் எல்லாம் பண்ணி அவரை ஒரு வழி பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றா, நீ போய் சொல்லு, அவங்க சொன்னா கேட்பாங்கன்ற. இப்போ மோசே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றா, இந்த அற்புதத்தை செய், இல்லைன்னு சொன்னா கையில் இருக்கிற கோலை என்ன செய், பயன்படுத்து, அதுலேயும் கேட்கலன்னு சொன்னால் நெயில் நதியில் அடி, அப்புறம் மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவரை பக்காவாக 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடித்த ஒரு சர்டிஃபிகேட்டோடு அனுப்புகிறார். அங்கே போய் இவர் பிரசங்கம் பண்ணுதார். அங்கே போய் அவர் பிரசங்கம் பண்ணனா என்ன பிரசங்கம் பண்ணார்? அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அப்போ இந்த இடத்துல இங்கே ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த இன்னைக்கு இருக்கிறதான தலைமுறைக்கு இந்த இடத்துல ஏன் அவர்கள் கீழ்ப்படியவில்லை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, தேவனை குறித்த அறிவின்மை ஒரு காரணம். இந்த இடத்துல நான் தான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல், அவர்களுடைய தெய்வம் நான் அவன்கிட்ட போய் சொல்லுடான்ற. அப்படின்னா ஆண்டவரை குறித்த அறிவீனம் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா போனது யாரு? ஒரே மனுஷன் தானே. யாரு? யோசேப்பு மட்டும்தானே போறார். அதுக்கு பிறகு யாக்கோபு உள்ள போறார். அங்க போன பிறகு இவங்க ஆராதனை முறைகள் நமக்கு தெரியல. அது வரைக்கும் யாக்கோபு பலிபீடம் கட்டினார், பலி செலுத்தினார், பண்டிகை கொண்டாடினார்கள் எல்லாம் இருக்கு. பலி செலுத்தினார்கள், ஜோம் பண்ணாங்க, கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனால் இவங்க எகிப்துக்கு போன பிறகு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை இருந்த மாதிரி நமக்கு தெரியல. இப்போ அவர்களுடைய தெய்வம் யாருங்கிறதை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கே பெரிய வேலையாய் போச்சு. யாருக்கு? மோசேக்கு சொல்லவே பெரிய வேலை. பாஸ்டரை வழிக்கு கொண்டறவே ஆண்டவர் படாப்பாடுபட்டிருக்கார். இப்போ பாஸ்டர் யாரை வழிக்கு கொண்டு வரணும்? இஸ்ரவேல் மக்களை கொண்டு வரணும். அங்கே சொல்றார், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல. அப்போ இவர் ஓகே, இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்றார்,
இவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொன்னா சரியாத்தான் இருக்கும். சரிதானே? ஹலோ, சரிதானே? ஆண்டவர் சொன்னா சரியாத்தானே இருக்கும். அவர் நம்மளை மாதிரி யோசிக்காம செயல்பட மாட்டார்ல. அப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு இவர் கிளம்புறார். அங்க போய் இவர் எல்லாத்தையும் சொல்லுதாரு. அடுத்த வசனத்தை படிங்க, 9ஆம் வசனம். இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அவ்வளவு. இப்ப என்ன பிரச்சனை? அவர்கள் செவி கொடாமல் போனார்கள். ஆண்டவர் எதிர்பார்த்த கீழ்ப்படிதல் அங்கு இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்த மனமாற்றம் அங்கு இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்த சமர்ப்பணம் அங்கு இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்த ஸ்தோத்திர அர்ப்பணிப்பு அங்கு இல்லை. ஆண்டவர் எவ்வளவு டென்ஷனாய் வந்து வேலை செய்கிறார். அதாவது ஆண்டவருடைய ஒர்க் ரொம்ப ஹார்ட் ஒர்க். நம்ம எல்லாம் சாஃப்ட் ஒர்க். ஆண்டவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு போறதுக்கு ப்ராசஸிங் இயர் எத்தனை? ஏறத்தாழ 400 வருஷங்கள். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அப்ரஹாமுக்கு சொன்னார், உன் ஜனங்கள் 400 வருடம் அந்நிய ஜனங்களை என்ன செய்வாங்க? சேவிப்பாங்க. அப்புறமா நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு 400 வருஷங்கள் வெயிட் பண்ணி 80 வருஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் வேலையை ஆரம்பிச்சிட்டார். இப்ப மோசேக்கு எத்தனை வயசு? மோசேக்கு எத்தனை வயசு? 80 வயசு ஆகுது. மோசையை பிறக்க பண்ணினார், பாதுகாத்தார், அடுத்த வீட்டில் சோத்தை கொடுத்து வளர்த்தினார். 40 வயசுல அப்படியே கத்தர் கலப்பினார். அப்புறம் 40 வருஷம் அப்படி இப்படிமா ஓட வச்சார். 40 வருஷம் ஒரு மனுஷனை பாஸ்டர் ஆக்குறதுக்கு பைபிள் காலேஜில் சேர்த்திருக்கார். 40 வருஷம் எங்க பைபிள் காலேஜ்? இங்க சோத்தை போட்டு பைபிள் காலேஜ், அப்புறம் மேய வச்சு பைபிள் காலேஜ். 80 வருஷம் பைபிள் காலேஜ். பாருங்க, பயங்கர சர்டிஃபிகேட். என்னை பொறுத்து அதனாலதான் ஆண்டவர் மோசேக்கு கையில் கல்லுனால் செய்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தார். சீனாமலையில் 10 கற்பனை. அல்லேலூயா. பூமியிலேயே ரொம்ப வெயிட்டான சர்டிஃபிகேட் சுமந்த ஒரே ஆள் மோசே தான். ஆனா என்ன செய்துட்டார்? நீனும் உன் சர்டிஃபிகேட் கிழிச்சு கீழே போட்டார். ஏன்னா நம்ம பார்த்த பார்வைதான் விட்டமாக்கும். 2வது, ஒரே சர்டிஃபிகேட்டை ரீகாப்பி வாங்கின ஒரே ஆள் மோசே. நிறைய படிக்கணும் மோசையை குறித்து. ஆமா, ஆண்டவர் நல்ல. ஆனா அந்த விஷயத்துல நான் சொல்றேன், நம்ம எல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கலைஞ்சிட்டுனா என்ன சொல்லுவீங்க? ஒரு சர்டிஃபிகேட் கலைஞ்சா 2வது சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு டூப்ளிகேட். ஆமா, டூப்ளிகேட். முதல்ல கரெக்டா அது டூப்ளிகேட் தான். ஏன்னா முதல்ல செய்தது கர்த்தர், நல்லா இருந்து. 2வது இழைத்தது மோசே. அதாவது ஆண்டவர் சொன்னார், முதல்ல நானே சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு தாரேன்னா, 2வது நீயே எழுதிட்டு வா கையெழுத்து போடுதேன்னார். அது மாதிரி தான் டூப்ளிகேட்டை கொடுத்து விட்டார். ரொம்ப வெயிட்டான தோத்திரம் சர்டிஃபிகேட் வச்சிருந்தது அவர் தான். அது மாதிரி அவருக்கு கிராஜுவேஷனுக்கு வேற யாருமே போகலை, அவர் மட்டும்தான் போனார். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா போனது மலையில் இல்லை. ஆமாம், சும்மா சாதாரணமாலாம் கிடையாது. 40 நாட்கள் தண்ணியும் கிடையாது, சோறும் கிடையாது. அவ்வளோ அழகாக கிராஜுவேஷன் சர்வீஸ் ரொம்ப நாள் நடந்தது அவருக்கு மட்டும்தான். நமக்கெல்லாம் 20 நிமிஷத்தில் கிராஜுவேஷன், அரை மணி நேரத்தில் கிராஜுவேஷன். அவருக்கு 40 days கிராஜுவேஷன். ஆமாம், பயங்கரமான. இவ்வளவு பாடுபட்டு அவரை பாஸ்டர் ஆக்கி அவரை கொண்டு இப்போ ஊழியத்துக்கு கொண்டு விட்டார். இவர் பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நான் யார் அனுப்பி வந்திருக்கிறேன் தெரியுமா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்னை அனுப்பினார். அப்போ உடனே பக்கத்தில் ஒரு சகோதரி குட்டையும் கொண்டு போறார். தள்ளி நின்று பேசல. இவரை மைண்ட் பண்ணவே இல்லை. நம்ம இந்த இடத்துல இங்க ஒண்ணு கவனிக்கணும். இந்த மனுஷன் 40 வருஷமா கத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மனுஷனை பாஸ்டர் ஆக்கி கொண்டு விட்டுருக்கார். இந்த ஆளு பெரிய சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் யாத்திரை செய்து, பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி இந்த மனுஷன் சொல்லும்போ, குட்டை சுமந்துட்டு போன அக்கா என்ன சொன்னா? கிட்டோடி தான் போனா, தம்பி நீ ஒரு காரியம் செய், அந்த பாறையில் யாருன்னு என்னன்னு சொல்லு, எங்களுக்கு இடையூறாரு. தள்ளி இல்லை நீ இல்லை. அப்ப யோசிச்சு பார்த்தார், அட பாவி, ஏன் உன் விடுதலைக்கெல்லாம் நான் பேசுறேன், உன் விடுதலைக்கெல்லாம் நான் பேசுறேன், உன் குடும்பத்து சமாதானத்துக்கெல்லாம் நான் பேசுறேன், உன் சந்தோஷத்துக்கெல்லாம் நான் பேசுறேன். 400 வருஷம் நீ படுகிற பாடுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்க இல்லடா நான் பேசுறேன். ஆனா நமக்கு நன்மையாய் கொண்டு வந்த வார்த்தையை கூட
நமக்கு செவி கொடுக்க முடியாமல் பண்ணினது என்ன தெரியுமா மக்களே? அவர்களுக்குள் உண்டான மன மடிவும் கொடுமையான வேலைகளும். சில குடும்பங்கள் கீழ்ப்படிவதற்கு அவர்களுக்கு மனதில்லாமல் இல்லை, அவர்கள் சுமக்கும் சில சுமைகள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னை இந்த பகுதியை படிப்பித்த பொழுது ஆண்டவர் சொன்னால், ஒரு நாளும் உன் பிள்ளைகளை தோத்திரம் நீ சீக்கிரமாய் என்ன செய்துவிடக்கூடாது, சர்டிபிகேட் பண்ணக்கூடாது. அவர்களுடைய பின்னணியங்கள் வேறே, அவர்களுடைய சூழ்நிலைகள் வேறே. அவர்கள் நம்ம நினைச்சிருவோம், என்ன அந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா உண்மையிலே ஒரு நல்ல தகப்பனாக போதிக்கிறார். ஐயா, உன் பிள்ளைகள் 1000 சுமை சுமந்து வந்து உட்கார்ந்துருப்பான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே உபதேசம் பண்ணலையே, முதல்ல அவர்களின் தோளில் இருந்து சுமையை கர்த்தர் இறக்கினார். ஆண்டவருக்கு தெரியும். எடுத்த உடனே உபதேசத்தை பத்தி இயேசு பேசவே இல்லையே. இன்னைக்கு நிறைய ஆட்களை கவனிங்க, வெளியே வந்த உடனே முதல்ல உபதேசம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெயிண்ட் அடிச்சிட்டு வா அப்படின்றான். முதல்ல அவனுடைய சுமையை இறக்கி வரணும். அவனுடைய அங்க என்ன இருக்கு? அவனுக்கு மன மடிவுகள் இருக்கிறது. நீ கேட்கறது, நீ பேசுறது நல்லதுதான், ஆனா உள்ள இடம் இல்லையே, நிறைய உள்ள கிடக்கு. அதாவது ஒரு பென் டிரைவ் எடுத்துக்கிடுங்க. அந்த பென் டிரைவ்க்குள்ள ஏற்கனவே நிறைய நீங்க சேவ் பண்ணி போட்டிருக்கீங்க. அதுல வருத்தம் இருக்கு, வேதனை இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு, பிரச்சனை இருக்கு, தோல்வி இருக்கு, மனமடிவுகள் நிறைய இருக்கு. நீங்க அதுக்கு கூட கொண்டு என்னதான் நீங்க உள்ள ஃபீட் பண்ண நினைச்சாலும், சேவ் பண்ண நினைச்சாலும், அது பிளிங்னு சொல்லி ஓவர்லோடுன்னு சொல்லி. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, அவைகளுக்குள் இருக்கிற அந்த மனமடிவுகளை ஒன்னா நம்ம வெளியே எடுக்கணும். சில பிள்ளைகள் கீழ்ப்படியாதது உங்க மேல உள்ள வெறுப்பு இல்லம்மா, அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனைகள், அவர்கள் மேல் இருக்கிற வருத்தங்கள். அவர்களுக்குள்ள நிறைய வருத்தங்கள் இருக்கு. யாரிடத்துல அவங்களால ஷேர் பண்ண முடியல, அவங்களுடைய பிரச்சனையை ஷேர் பண்றதுக்கு முடியல. அவர்களுடைய தோள்களில் பெரிய சுமைகள் இருக்கிறது. அவங்க தோல்ல சுமைய நீ பெரிய சுமைகள் இருக்க விட்டு, இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார் அப்படின்னு நீ சொல்லு. இயேசு நேசிக்கிற ரெண்டாவது, என் கழுத்தில் இருக்கிற இந்த நுகத்தை உன்னை இறக்கி தருவியா? இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், இயேசுனுடைய மினிஸ்ட்ரியினுடைய பேட்டர்ன் என்ன நினைக்கிற? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு தான் சொல்ல. முதல்ல அவங்களை லகுவாக்கினார் கர்த்தர். அவனுடைய தோளை லகுவாக்கினார், அவன் சுமையை லகுவாக்கினார், அவன் வருத்தத்தை லகுவாக்கினார், அவன் கஷ்டங்களை லகுவாக்கினார், அவன் நிறுத்தல் இருக்கிற வியாதியை லகுவாக்கினார். இன்னைக்கு ராத்திரியில கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று அவர் செய்யணும்னு நினைக்கிறார். அதனால முதல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் அவர் விடுதலைகளை கட்டளையிடுவார். மக்களை நான் ஒண்ணு சொல்லட்டுமாப்பா, சில மனிதர்கள் மேல ஆண்டவருக்கு தீராத கோபம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க வர்றீங்களா? வாங்க. இப்போ இவங்க வரும்பொழுது நிறைய திரும்பி பேபி பிடிச்சுக்கோ. வரும்பொழுது நிறைய சுமையோட தான் வர்றாங்க. நம்ம சர்ச்சுக்கு வரும்பொழுது நிறைய சுமையோட, இயேசு கிட்ட வரும்பொழுது நிறைய சுமையோட வர்றாங்க. இவங்கள்ட்ட போய், இயேசு உன்னை ரொம்ப நேசிக்கிறார், நீ உடனே ஞான ஸ்நானம் எடுத்துடணும், நீ இதெல்லாம் பண்ணிடணும், நீ ஊழியம் செய்யணும். அப்போ உடனே அவன் என்ன சொல்லுவான்? நான் செய்யறது ரெடி, ஆனா இங்க ஒரு அழுத்தம் கொடுக்கிற ஒன்று இருக்கிறதே எனக்கு. இது நான் வைத்ததல்ல, இது எங்க தாத்தா சுமந்தாங்க. அப்புறம் எங்க அப்பா தோல்ல வந்துச்சு. எங்க அப்பா இந்த சுமையெல்லாம் என் தோல்ல வச்சுட்டு போயிருக்கா. நான் ஆண்டவருக்கா எதையும் செய்ய ரெடி, ஆண்டவருக்கா நான் எதையும் செய்ய ரெடி. ஆனா என் குடும்பம் அனுபவிக்கிற சுமையை யார் இறக்குவா? இதுதான் அங்க நடந்துச்சு. மோசேயை யாருக்கும் பிடிக்காம இல்லை. மோசே திரும்பி வந்தது மக்களுக்கு ஆனந்தம். மோசே திரும்பி வந்ததுல அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். ஆண்டவர் எங்களை நினைத்தார் என்று கேட்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்கிறாரே என்று கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு செவி சாய்க்க நேரம் இல்லை. எனக்கு 1000 செங்கல் அறுக்கணும். நீ சொல்லுகிற அரை மணி நேரம் பிரசங்கம் கேட்டேன்னா 30 செங்கல் குறைச்சு அறுத்துருவேன். அவன் போட்டு பலார் பலார் பலார்னு என்ன அடிப்பாமே.
உன் பிரசங்கத்தின் மேல எனக்கு விருப்பம் இல்லாம இல்லை, உன் ஆராதனை மேல எனக்கு விருப்பம் இல்லாம இல்லை, ஆனா வந்து உட்கார முடியல, என்ன நான் துன்மார்க்கனோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு ஆசைதான், ஆனா வீட்டுல போனா எனக்கு வருத்தம் உண்டாகுமே. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதுதான் நிறைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள். ஆலயத்திற்கு வருகிற நிறைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இதுதான். இதனாலதான் ஆண்டவர் சொல்ல, இல்லம்மா நான் உன்னை விடுதலை ஆக்குகிறேன். அல்லேலூயா. இதுக்குத்தான் நான் வந்திருக்கேன் அண்ணா, இதுக்குத்தான் வந்திருக்கேன். நீ கொஞ்சம் செவிசாய். நீ நினைக்கிற பாஸ்டர் நிறைய பிரச்சனை, எனக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லை, எனக்கு நிறைய கஷ்டங்கள், ஆலயத்துக்கு வரவே நேரம் இல்லை, நான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறேன், உங்க கூட எனக்கு ஸ்பிரிச்சுவலா வந்து டிராவல் பண்ண முடியாது. மக்களை ஒன்னு சொல்றேன், உன்னுடைய இந்த சுமையை இறக்கிறதுக்கு தான் இந்த ஜெபம். ஜெபம் சுமை அல்ல, ஆராதனை சுமை அல்ல, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பது சுமை அல்ல. நீ இந்த நெருக்கத்தின் நடுவிலும் கொஞ்சம் எனக்கு செவி கொடு, இந்த சுமையை நிரந்தரமா உன் தோளிலிருந்து இறக்க கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற காரியமே அதுதான். எனக்கு சுமை இருக்கு, ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என்னால ஆண்டவருடைய சித்தம் செய்ய முடியாது, என் குடும்பத்தில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் சொல்ற வார்த்தை சரிதானம்மா? கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு இதை விட்டுட்டு உங்க கூட ஊழியத்துக்கு வர முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் சந்திச்சதே இந்த தோளில் இருக்கிற இந்த சுமையை இறக்கிறதுக்கு தாயா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பிள்ளைக்கு தேவை, என் குழந்தைக்கு தேவை, இந்த முதலாவது இந்த சுமையை இறக்குவதற்கு அவளுக்கு ஆலோசனை கொடுக்கணும், இந்த சுமையை சுமப்பதற்கு அவளுக்கு பலன் கொடுக்கணும், இந்த சுமையை தூர வீசுவதற்கு அவளுக்கு படிப்பிக்கணும். முதலாவது இவள் தோளிலிருந்து அந்த சுமையை நம்ம இறக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் செவி கொடாமல் போனார்கள். ஐயா, உன்னை விடுவிக்க 400 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்ணார். 80 வருஷம் ஒருவனை அம்மை சோத்த போட்டு வளர்த்தார். மோசேயை 80 வருஷம் சோத்த போட்டு வளர்த்தார். எதற்கு? உன்னை விடுவிப்பதற்காக. இன்னைக்கு இந்த அளவிற்கு உன் நடுவில் ஒரு தேவ மனிதனை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சுமை இருக்கிறதுனால செவி கொடுக்க முடியல, சுமை இருக்கிறதுனால ஜெபிக்க முடியல, சுமை இருக்கிறதுனால ஊழியம் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஊழியம் செய்யணும் சொல்றதே உன் சுமை இறக்கிறதுக்காக தான். உன்னை ஜோம் பண்ண வான்னு சொல்றதே இன்னொரு சுமையை உனக்கு தருவதற்கு அல்ல, உன் தோளில் இருக்கிறவன் சுமையை இறக்குவதற்கு தான் மக்களே. அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, அந்நாளில் உன் தோளிலிருந்து அவன் சுமையும் உன் கழுத்திலிருந்து அவன் நுகமும் மாற்றப்படும். அல்லேலூயா. ஆமா, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் எனக்கு உண்டான மனமடிவுகள். ஒருவேளை உங்க லைஃப்ல கடந்த கால மினிஸ்ட்ரியில, கடந்த கால ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, கடந்த கால ஸ்தோத்திரம் உங்க பிரேயர் லைஃப்ல, ஃபேமிலியில, உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட சில ஸ்தோத்திரம் அனுபவங்கள் உங்களை யாராக வைத்திருக்கிறது? மனமடிவுள்ளவர்களாக வைத்திருக்கலாம். இன்னைக்கு சிலரோட பேசும் பொழுது, என்னத்த வாழ்க்கை பாஸ்டர், என்னத்த பிரசங்கம் பாஸ்டர், என்னத்த வாக்கு தத்தம் பாஸ்டர், இதெல்லாம் கேட்டு கேட்டெல்லாம் வெறுத்துட்டேன், இப்போது செவிக்கு இதை கேட்கவே பிடிக்கல. ஆமா, 40 வருஷமா நான் கேட்காத பிரசங்கம்மா, 40 வருஷமா நான் கேட்காத வாக்கு தத்தம்மா, 40 வருஷமா நாங்க பார்க்காத ஜபமா, நாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்து இனி வாழ்கிறது வரைக்கும் போறது வரைக்கும் போட்டுன்னு நாங்க விட்டாச்சுன்னு நீ நினைக்கிறே. ஆனா இன்றைக்கு ராத்திரியில் கர்த்தர் சொல்லுகிற, இல்ல இல்ல, இந்த சுமை உன் தலைமுறைக்கு போக கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, ஆமென். இப்போ இஸ்ரவேலில் இருக்கிற, எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் மேல் ஒரு சுமை இருக்குல்ல, அது அவங்களுக்குள்ளது இல்ல, அவங்க அப்பாவுக்குள்ளது. அவங்க அப்பாட்ட கேட்டா அது என்னது இல்ல, எங்க அப்பாவுக்குள்ளது. அவங்க அடுத்து கேட்டா எங்க அப்பாவுக்குள்ள 4 தலைமுறையாக்கும் கிடந்து அடிபடுது உள்ள. இப்ப இந்த பிள்ளைக்கு மேல் இருக்கிற இந்த சுமை, இது இவன் செய்த பாவத்தின் பின்விளைவு அல்ல. இந்த சுமை எப்படி வந்துன்னே இவனுக்கு
தெரியாது. இந்த சுமை எங்க இருந்து வந்துன்னே எனக்கு தெரியாது. எனக்கு அப்பா என்ன தோல்ல இறக்கி வச்சுட்டு போனாரியா. சரி, உனக்கு அப்பாக்கு யாரு கொடுத்தா? அவருக்கு அப்பா கொடுத்திருப்பாரா இருக்கும். அவருக்கு அப்பா கொடுத்திருப்பார். யாரோ ஒருவருடைய சுமையை நான் சுமக்கிறேனே. ஆமென். என்று நீங்கள் இந்த ராத்திரியின் சத்தத்தை கேட்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை, உங்களை கீழ்ப்படிய விடாமல் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிற சில மனமடிவுகளும் கொடுமையான சில வேலைகளையும் உங்கள் மேல் இருக்கிற சில நுகத்தையும் இறக்குவதுதான் என் ஆண்டவருடைய மிகப்பெரிய 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 வேலை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்னைக்கு இதை அனுபவிக்கணுமா பாஸ்டர்யா? நான் எத்தனையோ பேருடைய வாக்குத்தத்தங்களை நான் கேட்டுட்டேன். என் தலையில கை வச்சு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பாங்க தெரியுமா? எத்தனை வருஷங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பாங்க தெரியுமா? இன்னி என் தோளை விட்டு இது மாறவில்லையே என்று நீ கேட்கலாம். இன்றைக்கு ராத்திரியில் சொல்லுகிறார், மகனே, நான் உன்னில் செய்ய நினைக்கும் சில காரியங்களுக்கு தடையாய் இருக்கிற நீ சுமந்து கொண்டிருக்கும் சில சுமைகளை இறக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ராத்திரி அதற்குத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்றேன், மக்களே, இது உன்னுடைய சுமை அல்ல, இது எனக்கு சுமை. நான் உன்னில் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிற காரியத்திற்கு இது தடையா இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இது உனக்கு சுமை, உனக்கு பழகி போச்சு. ஆனா நான் உன்னை ஊழியத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். நான் உன்னை கொண்டு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறேன். நான் உன் வீடை ஜப வீடா கொண்டு வர விரும்புகிறேன். நான் உன்னை ஊழியத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் உன்னில் நினைக்கும் சில காரியங்கள் உன்னில் நிறைவேறாமல் இருப்பதற்கு இந்த சுமை ஒரு தடையாக இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு ராத்திரி அதை இறக்கித்தான் ஆகணும், இறக்கித்தான் ஆகணும். நான் சொல்றது புரியுதா அம்மா? அல்லேலூயா. நான் கீழ்ப்படிய ரெடி, ஆனா இதை வச்சிருக்கும் அதை செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த பைபிளை பிள்ளைக்கு கையில கொடுக்கணும். அவ சொல்றா, நான் இதை வாங்க ரெடி. இதை வாங்கினா அது கீழே விழுந்துருமே, அதை என்னால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த ஊழியத்தை செய்ய அவ ரெடி, ஜபிக்க அவ ரெடி, ஆண்டவருடைய சித்தம் செய்ய அவ ரெடி. ஐயோ, அவ தோல்ல 2 கையும் பிடிக்க சுமை வச்சிருக்கா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்படியா? ஹல்லேலூயா. இதுதான பிரச்சனை. இப்ப பாருமா, இப்போ இந்த சுமை உங்களுக்கு அல்ல சுமை, இப்ப ஆண்டவருக்காக சுமை. நான் சொல்றது புரியுதா? இப்ப ஆண்டவர் யோசிக்கிறார், என் பிள்ளைய விட்டு இந்த சுமையை இறக்குனா இவ இதுக்கு பதிலா என் வேதம் சுமப்பாளே, என் வேதம் சுமப்பாளே. ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? என் பிள்ளை வேதம் சுமப்பாளே, என் பிள்ளை சுவிசேஷம் சொல்லுவானே, என் பிள்ளை இதுக்கு பின்னால ஓடாமே, செங்கல் இருக்க ஓடாமே, பலிபீடம் கட்டி என்னை ஆராதிப்பாமில்லை என் பிள்ளை. அப்ப ஆண்டவர் யோசிக்கிறார், உனக்காக இது மாறணுமோ இல்லையோ, மகளே, எனக்கு வேண்டியாகிலும் நீ விடுதலையாக. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? இன்னைக்கு ராத்திரி உனக்காக நீ விடுவிக்கப்படுகிறாயோ இல்லையோ, மக்களை, தெய்வத்திற்கு வேண்டியாகிலும் நீ விடுவிக்கப்படணும். ஹல்லேலூயா. உன்னை தெய்வம் ரட்சித்தது இதை சுமக்க அல்ல, இதை சுமப்பதற்கு அல்ல, பாடுகளை சுமப்பதற்கு அல்ல, வைக்கோல் சுமப்பதற்கு அல்ல, கடனை சுமப்பதற்கு அல்ல, பிதாக்கள் தந்து போன சாபத்தை சுமப்பதற்கு அல்ல. உன்னை ஆண்டவர் இதற்கு அல்ல அழைத்தது, அவருடைய வேதத்தையும் இயேசுவின் சிலுவையையும் சுமப்பதற்கு. விசுவாசிக்கிற பிள்ளை கைகளை தட்டி உடரதனமகரபலமகதுனி, இந்த வார்த்தை என் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்றவங்க ஒரு கணம் ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இப்ப சில விடுதலைகள் நடக்க போகிறது. சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். சில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை தேவனுடைய சித்தம் செய்ய விடாதபடி உன்னை மனமடிவாக்கி உன்னை கொடுமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற சில கட்டுகளை கர்த்தர் கைக்கறிகிறார். அல்லேலூயா.
எரிந்து விட வேண்டிய வேளை வந்துவிட்டது. உன் சுமையை எரிந்து விட வேண்டிய வேளை வந்துவிட்டது. உன் சுமையை எரிந்து விட வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. நீ எரிந்து விட வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. நீ தூர எறிய வேண்டிய ஒரு வேளை வந்துவிட்டது. அல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நான் எடுத்து போடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது நீங்க சுமக்கிற சில சுமைகள், நீங்க குடும்பத்தில் சந்திக்கிற சில ப்ராப்ளம்ஸ், உங்களுடைய கடன் இது, உங்களுடைய தோல்வியின் சூழ்நிலைகள் இது. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, உன் கையிலிருந்து நான் இதை எடுத்து போட்டு என்னுடைய சித்தத்தை உன் கையிலே நான் கொடுக்க போகிறேன். இனி நீ சுமையானவைகளை சுமக்க போவதில்லை. இன்னைக்கு ராத்திரி தீர்க்க தரிசனமான வார்த்தை. யார் இந்த வார்த்தையோடு இணைந்து கொள்வீர்களோ அவர்கள் ஒரு கணம் அந்நிய பாஷைகளை ஆராதி சில குடும்பங்கள் விடுவிக்கப்படுகிறது. உன் தோளில் இருந்த அவன் சுமை, உன் தோளில் இருந்த அவன் சுமை இத்தனை வருஷமா 4 தலைமுறையா நீ அனுபவிக்கிற சில இன்னல்களை இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் தைக்கிறார். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் சொல்லுகிறார், சில மனிதர்கள் கீழ்ப்படியாமல் புடிய போனது இதனாலதான். அதனாலதான் உன் கையிலிருந்து அந்த சுமையை நான் எடுப்பேன், நான் எடுக்கிறேன். நீ ரொம்ப நாள் இதை சுமக்க வேண்டியது வராது. இது தூக்கி தூர போட்டு நீ, அது உன்னோடது அல்ல. அது யாரோ ஒருவர் வைத்த சுமை. அதை நீ சுமக்க வேண்டுவதில்லை. உன் தோள் சிலுவையை சுமக்கணும், உன் தோள் தெய்வ சித்தத்தை சுமக்கணும். வேதத்தை சுமக்க வேண்டிய பிள்ளைகள் இனி அதை சுமக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் உங்கள் சுமையை சிலுவை என்ற வடிவில் இயேசு சுமந்திருக்கிறார். இனி நான் சுமக்க இனி தேவையில்லை. இயேசு சொல்றார், நீ சுமக்க இனி தேவையில்லை. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன்னை ஏன் இந்த விளாகத்திற்குள்ள கொண்டு வந்தார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி ஏன் உன் காதுகளில் இந்த சத்தத்தை கேட்க வைத்தார்? நீ ஊழியம் செய்யறதுக்கு நீ தடை கிடையாது. ஆனா உன் மேல் இருந்த சில சுமைகள் தடை. உன் குடும்பத்தில் உன் பின்னணியங்கள் சூழ்நிலைகள் தடை. மனமுடைந்து போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாளில் உன் தோளில் இருந்து அவன் சுமையும் உன் கழுத்தில் இருந்து அவன் நுகமும் மாற்றப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. நம்ம பாரத்தை இயேசுப்பா மேல வச்சிருங்க, இயேசுப்பா மேல வச்சிருங்க.